தாய்மார்களே, தந்தைமார்களே, எல்லாரையும் என்னோட புது கம்பெனிக்கு வரவேற்கிறேன். ஏய் நிறுத்து. என்ன சத்தம் ரொம்ப பலமா இருக்குது? அது ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன விளம்பரம், ஒரு இதுவும் தேவையில்லை. மேட்ருக்கு வா. என்ன உந்து பெரிய கம்பெனி? அது பெயிண்ட் அடிக்கிறது. ஓ, பெயிண்ட் அடிக்கிறதா சத்தம் போட்டு கம்பெனின்னு சொல்றியா? ஆமாண்ணே. வெல்கம் டு பெயிண்ட் கம்பெனி. எல்லாமே ரெடியாக இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்து பார்த்து, மெதுவாக மெதுவாக, பேப்பருக்கு வலிக்க போகுது. என்ன பண்ணுறது, இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. விமெனுக்கு ஒரு இஷ்யூ இருக்குங்க. டெய்லி என்ன குக் பண்ணுறது வீட்டில்னா, அதே மாதிரி தான் எனக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டாபிக் டிசைட் பண்ணணும். ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் ஐ ஹாவ் டு டூ. தட்ஸ் மை பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஃபைனலாக நான் அந்த பீச் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போது அது ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். திஸ் டைம் ஐம் கோயிங் டு ஆட் ஆன் சம்திங் டு என்ஹான்ஸ் மை பெயிண்டிங் எபிலிட்டி. ஸோ ஏன்னா நானே செக் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு சின்னதாக டியூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஐ லவ் டியூஸ். அது பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும்னு தோணும். பட் ஐம் கோயிங் டு ட்ரை இன் திஸ் வீடியோ. அப்புறம் அந்த பீச்சுக்காக நான் லைட் பிங்க் அப்புறம் க்ரிம்சன் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ் கம்ப்ளீட் பண்ணி டாட்ஸ் கொடுத்தாச்சு. தென் லீவ்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். பிரான்ச்சுக்கு ப்ரௌனாக பண்ணணும். அதனால் பர்ன் சியனா, அது கொஞ்சம் ரெட் அப்புறம் கொஞ்சம் க்ரீன் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். அதே பேஸ் கொடுத்துட்டு தென் அவங்க இன்னும் டார்க்கன் இட். கொஞ்சம் எனக்கு பிளாக்கும் தேவைப்படும் கொஞ்சமாக. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து பிரான்ச் ஃபினிஷ் பண்ணாமல் கொஞ்சம் டேப் பண்ணுற மாதிரி பெயிண்ட்டை பண்ணி அதில் நேச்சுரலாக வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் மாதிரி வேணும் எனக்கு. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி டேப் ஜஸ்ட் பண்ண போகிறேன். நான் ஸ்ட்ரைட்டாக லைன்ஸ் போடாமல். ஸோ அப்படி பிரான்ச் கம்ப்ளீட் பண்ணிக்குவேன். அப்புறம் இன்றைக்கி நான் அந்த டியூஸ் பண்ணணும். லீவ்ஸ் அண்ட் பீச் மேலே பண்ணணும். ஸோ அது ஆக்சுவலி டியூஸ் பார்க்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பெயிண்டிங் மாதிரி தோணும். பட் இட்ஸ் ஈஸி டு க்ரியேட். ஜஸ்ட் இட்ஸ் லைக் அன் இல்யூஷன். நம்ம ஒரு பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம சின்னதாக நம்ம கண்ணை ஏமாத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது பார்க்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியும். பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டூயிங் இட் யூ ஃபீல் ஈஸி டு டூ. இப்போ இந்த டியூஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் பெயிண்டிங், பட் டு மேக் டூ மெனி டைனி ட்ராப்ஸ் ரியலி டிஃபிகல்ட். இப்போ நான் குட்டி குட்டியானதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் லேட்டராக பண்ண போகிறேன். இப்போ வீடியோவை சின்னதாக பண்ணுறதுக்காக கொஞ்சம் டியூஸ் மட்டும் பெயிண்டிங்கில் பண்ணுறேன். லேட்டர் ஐ வில் டூ த டைனி ஒன்ஸ். அப்புறம் ஒரு கேம் இருக்குது. 2 பிக்சர் இருக்கும். ஒரே மாதிரி இருக்க பிக்சர் கொடுத்து அதில் ஃபைண்ட் த டிஃப்ரென்சஸ், ஒரு 6 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க, 3 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்கன்னு ஒரு கேம் இருக்குல்ல. அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன். எப்போவுமே என்னோடய பெயிண்டிங்கில் என்னோடய கண்ணுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல நான் கண்டிப்பாக சொதப்பியிருப்பேன். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கிரேட்ங்க. கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது என்ன மிஸ்டேக்குன்னு. என்னோடய 7th சேலஞ்சில் டியூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நான் சொன்ன மாதிரி மிஸ்டேக் கண்டுபிடிச்சி காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Don't forget to support my channel. Thank you for watching. I'll meet you on next challenge. Until then, have a good time.